டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய 20 நிமிடங்கள் கொண்ட உரை முடிவடைந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் போரை நிறுத்துவாரா? இல்லை, போரை தொடரப் போகின்றார். எரிபொருட்களினுடைய விலை குறையுமா? 40% உயர்வடைந்திருந்தாலும் அது பற்றி அவர் எந்த அக்கறையும் கொள்ளவில்லை. இந்த போரில் அமெரிக்க ராணுவம் பெரிய வெற்றி பெற்றிருப்பதாகவும் ஏற்கனவே கூறிய விடயங்களை திரும்ப திரும்ப கோடு விழுந்த ரெக்கார்ட் போல அவர் சுழற்றி கொண்டிருந்தாரே அல்லாமல் அமெரிக்க மக்கள் நம்பிக்கை காத்திருந்தவர்களுடைய வாயில் மண்தான் விழுந்திருக்கின்றது. இந்த பிரச்சனை தீரும், தாங்கள் நிம்மதியாக ஆறுதலாக பெருமூச்சு விடலாம் என்று அந்த உரைக்காக காத்திருந்த மக்களுக்கு அதற்கான பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்பது அவருடைய உரை தந்த பாடமாக இருக்கின்றது. 20 நிமிடங்கள் அவர் என்னதான் பேசினார் என்றால், ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாக அவர் எதையெல்லாம் பேசினாரோ அதையே திருப்ப திருப்ப பேசினாரே அல்லாமல் இது என்னால் ஏற்கனவே பேசப்பட்டு முடிக்கப்பட்ட விடயம் என்பதை அவர் மறந்து போய் திரும்ப திரும்ப பேசியதாக அது இருந்தது. இந்த உரையானது அமெரிக்கர்களை பதட்டத்தில் தள்ளி இருக்கின்றது. உலக தலைவர்களை சிரிப்பாய் சிரிக்க வைத்திருக்கின்றது என்பது ஐரோப்பாவில் வந்திருக்கின்ற காலை நேர மதிப்பீடாக இருக்கின்றது. ஐரோப்பியர்கள் உறங்காமல் அமெரிக்க அதிபரனுடைய உரையை பார்த்து அதில் ஏதாவது ஐரோப்பாவிற்கு கிடைக்கும், நேட்டோவை தூக்கி வீசுவார் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் எதுவுமே நடைபெறாமல் போய்விட்டது. பொதுவாக அமெரிக்க அதிபர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகின்றார் என்றால், இந்த போர் மாசி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்தது. இன்று வரை அவர் நாட்டு மக்களுக்காக போர் பற்றி உரையாற்றவே இல்லை. பல பதிவுகளை போட்டு சென்றிருக்கின்றார். இப்பொழுது நாட்டு மக்களுக்கு முதலாவதாக உரையாற்றுகின்றார் என்று கேள்விப்பட்டதும் ஏதோ அதிசயம் இருக்கின்றது என்று போனவர்களுக்கெல்லாம் அதிசயமே அசந்து போகின்ற அதிசயமாக எதுவும் இல்லை என்பதுதான் உரையின் முடிவாக இருக்கின்றது. பொதுவாக வெள்ளை மாளிகையில் இருந்து இப்படியாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதாக இருந்தால் அது உலக யுத்தம் போல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க வேண்டும். இதை பயன்படுத்துகின்றாரே, மற்ற அதிபர்கள் பயன்படுத்துவதில்லை என்ற நிலையில் அதை பயன்படுத்தி எதையும் சொல்லாமல் விட்டிருப்பதுதான் அமெரிக்கர்களுக்கு விழுந்திருக்கின்ற அடியாகவும் இருக்கின்றது. முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் உள்ளே வருகின்ற பொழுது எல்லாமே தப்பாகிவிட்டது, இனி என்ன செய்வது, மக்களுக்கு எதை எப்படி எடுத்துரைப்பது, அமெரிக்கா என்றால் சும்மாவா, உலகத்தின் முதலாவது அல்லவா, வெனிசுலாவை ஒரே நாளில் கதை முடித்த நாடல்லவா என்று கூறி புறப்பட்ட போர் கணிப்பு எல்லாமே பிழைத்து போய்விட்டது. எப்படி மக்களுக்கு எடுத்துரைப்பது? மூன்றாவது, அமெரிக்காவினுடைய இழப்புகள் 13 படை வீரர்கள் இறந்து விட்டார்கள் என்பது ஒரு புறம். அதை தவிர இழந்து போன உடைமைகள், அதை தவிர கொட்டி தீர்த்த குண்டுகளினுடைய பெறுமதி, அமெரிக்க பொருளாதாரத்தை அள்ளி ஆற்றில் கரைத்த புலியாக கரைத்து விட்டேன் என்று மக்களிடம் எப்படி கூறுவது? அதைவிட முக்கியம், இனிமேலும் முன்னேற்றமோ நல்ல செய்திகளோ இல்லை. இதை எப்படி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது என்கின்ற உரையை ஆற்ற வேண்டிய நிலை. ஐந்தாவது, இனி எதையும் மறைக்க முடியாது, இதுதான் உண்மை என்பதை சொல்லாமலே எதையோ பேசிவிடலாம் என்பது அவருடைய கருத்தாகும். இப்படி ஒரு இக்கட்டான தருணத்தில் எப்படி ஒரு உரையை ஆற்றுவது என்பதற்கு சிறந்த உரை ஒன்றை அவர் ஆற்றி இருக்கின்றார் என்பதுதான் அதனுடைய தொகுப்பாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் ராஜதந்திர தொழில்நுட்பங்கள் எல்லாம் கடந்த ஒரு மாத காலமாக தோல்வி படியிலேயே நிற்கின்றன. தோல்வியடைந்த ஒரு இயந்திரத்தை மறுபடியும் பெட்ரோல் அடித்து ஓடவிட்டது போல அவர் ஓடவிட்டு கொண்டிருந்தார். அது வெற்றி பெறாது என்பது உலகத்திற்கு தெரியும், அவருக்கு தெரியாமல் இருப்பதுதான் அந்த உரையாகவே இருந்தது. அவரிடம் ஏதாவது இருக்கின்றதா பொறி என்று காத்திருந்தவர்களுக்கு அவரிடம் எதுவும் இல்லை என்பதை கண்ட பொழுது முதலாக அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பை தேர்வு செய்து எதுவும் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து விட்டோமோ என்று தலைதலையென அடிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து அழித்து விடுவேன், பொசுக்கி விடுவேன் என்று பேசுகின்ற அதே கோஷங்களையே அவர் பேசிக் கொண்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு போரில் வெற்றியின்மையால் ஏற்பட்டிருக்கின்ற விரக்தி என்று கூறுகின்றார்கள் ஐரோப்பியர்கள். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்பதை ஆரம்பித்த பொழுது மகத்தான ஒரு போர் என்றும், ஒரு மாத காலத்தில் ஈரானியர்களுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கின்ற அழிவு, தரைமட்டமாக செய்தது அனைத்தையும் உலக வரலாற்றில் நடைபெற்ற எந்த ஒரு போரிலும் யாரும் செய்தது கிடையாது, அமெரிக்க படை வீரர்களே செய்தார்கள் என்றும் முழங்கினார். அமெரிக்க ராணுவத்திற்கு இது மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் கூறினார். போரில் ஏற்பட்ட பின்னடைவை முன்னேற்றம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது உலகத்தில் தோல்வியை வெற்றியாக கூறுகின்ற மனநோய் ஒன்று
சகல இடங்களிலும் பரவலாக இருக்கின்றது. அதனுடைய கதாநாயகனாக டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்தார். விரைவாக போரை முடிப்பேன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். போர் தொடங்கிய பொழுது 2-3 நாட்களில் வெற்றி பெற்று விடுவேன் என்று கூறினார். எப்படி ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனுக்குள் 3 நாளில் வெற்றி பெற வந்து இப்பொழுது 3 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இருக்கின்றதோ அது போன்ற ஒரு நிலைதான் களத்தில் இருப்பதை மறந்து மறுபடியும் அதையே பேசினார். எரிபொருள் விலை 40% உயர்வடைந்திருக்கின்றதே, அதற்கு என்னதான் பதில் என்பதற்கு அவர் எந்த பதிலும் கூறவில்லை. கோர்முஸ் நீரிணையாவது ஏதாவது ஒன்று, அது பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதனூடாக ஐரோப்பியர்கள் தான் அதிகமான எரிபொருளை இறக்குகின்றார்கள், அவர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அது நமக்கு தேவையில்லை, நம்மிடம் தேவையான எரிபொருள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். ஆனால் 40% உயர்ந்திருக்கின்றதே, பொருட்களின் விலை அதைவிட உயர்ந்திருக்கின்றதே, அதை இறக்குவதற்கு ஏதாவது செய்தீர்களா? எதுவும் இல்லை என்பதுதான் அவருடைய உரையாக இருந்தது. எரிபொருள் விலை எப்பொழுது இறங்கும் என்பதற்கு அது போர் முடிந்தவுடன் தானாக இறங்கும். ஏறிய விஷம் இறங்கத்தானே செய்யும். அதுபோல கோர்முஸ் நீரிணை என்பது தானாகவே திறக்கும் என்றும் கூறினார். மேலும் அவர் மாறுதட்டுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்றும் இல்லாத அளவு உயரத்தில் இருக்கின்றது. இதை அவர் திரும்ப திரும்ப கூறி வருகின்றார். கோயபெல்ஸ் கூறியது போல ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறினால் அது மெய்யாக மாறிவிடும். நாளடைவில் அதை சொன்னவரும் அதை நம்ப தொடங்கி விடுவார் என்கின்ற நிலை போல இருந்தது. இரண்டாவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய பொற்காலம் எங்கே என்று மக்கள் கேட்டு அங்கே குந்தியிருந்தார்கள். அவருடைய பொற்காலத்தை பாக்கெட்டுகளில் காண முடியவில்லை. பாக்கெட்டில் பணம் எஞ்சி இருந்தால் தானே பொற்காலம், இருக்கிற சில்லறையும் செலவழிந்து விடுகின்றதே, இதுவா பொற்காலம் என்பது மக்களுடைய கேள்வி. அதற்கும் டொனால்ட் ட்ரம்பிடம் பதில் இல்லை. முதலாவது உலக மகா யுத்தம் எவ்வளவு காலம் நடைபெற்றது? இரண்டாவது உலக மகா யுத்தம் எவ்வளவு காலம் நடைபெற்றது? ஈராக் போர் எவ்வளவு காலம் நடைபெற்றது? அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது ஈரானில் நடைபெறுகின்ற போர் மிக குறுகிய 33 நாட்களை கொண்டதாகத்தானே இருக்கின்றது. இதற்குள் உடனடியாக வெற்றியை கொண்டு வாருங்கள் என்றால் என்ன செய்வது? 2 அல்லது 3 வாரங்களில் வெற்றியை கொண்டு வந்து தருகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். டெய்லி டெலிகிராஃபுக்கு பேட்டியளித்த டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் இருந்து விலகப் போகின்றேன் என்றும் அதை பற்றி யோசிப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அது பற்றி எதுவும் கூறாமல் விட்டுவிட்டார். நேட்டோவில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்தால் அமெரிக்காவினுடைய செனட்டில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டுமே இப்பொழுது பெரும்பான்மை இருக்கின்றது. வருகின்ற நவம்பர் தேர்தலில் அதுவும் அடிபட்டு போய்விடும். எப்படி சட்டமாக நிறைவேற்றுவது என்பது கேள்வி. ஆகவே அவர் வாயை மூடிக்கொண்டார். இரண்டாவதாக 2-3 வாரங்களில் போர் முடியும் என்றார். ஆனால் அதற்கான நிகழ்ச்சி திட்டம் என்ன? அதை எப்படி முடிக்கப் போகின்றீர்கள்? பேச்சுவார்த்தையா, போரின் வெற்றியா? எதுவுமே இல்லாமல் தட்டையாக அவருடைய பேச்சு இருந்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சினால் ஆயில் விலை இறங்கும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே ஏற்பட்டது. அவர் பேசும் வரை பேரல் $100 இருந்த விலை பேசி முடிய 105 உயர்வடைந்தது. அதுபோல ஈரான் அழித்து துவைக்கப்பட்டு விட்டது என்று கூறிய அவர் அவருடைய பேச்சினுடைய முற்றுப்புள்ளி விழா பட்டீரென்று ஒரு பெரும் சத்தம் கேட்டது. இஸ்ரேலில் ஈரானுடைய ஏவுகணை சரியாக அந்த நேரம் விழுந்து வெடித்தது. தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மத்திய கிழக்கு தலைவர்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு நல்ல நிலையை தருவார், மத்திய கிழக்கு இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று காத்திருந்தவர்கள் எல்லாம் பெரும் கவலையுடன் தங்களுடைய தொலைக்காட்சியை அணைத்துக் கொண்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சில் இருந்தது செயலில் இருக்கவில்லை. முதலாவதாக அவருடைய பேச்சினுடைய கருப்பொருள் ஈரானால் இனி ஆபத்தில்லை, வென்றுவிட்டோம். இரண்டாவது, இலக்கை நெருங்கிவிட்டோம், விரைவில் கிரீஸ் கம்பத்தில் ஏறி சவர்க்காரத்தை அறுத்து விடுவோம். மூன்றாவது, ஈரானின் மீது தாக்குதல் அவசியம், இல்லையேல் அணுகுண்டை உருவாக்கி விடுவார்கள். நான்காவது, ஈரானினுடைய ஆயிலின் மீது தாக்குதலை இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. ஐந்தாவது, கோர்முஸ் நீரிணை, அமெரிக்கா அதை பார்த்து கொள்ளும் ஆகிய 5 விடயங்களையும் உள்ளடக்கி அவருடைய பேச்சு இருந்தது. அதற்கான தீர்வுகள் எதுவும் இருக்கவில்லை. பொய்கள் அதிகம், ஆதாரம் எதுவும் இல்லை, முடிவு எதுவும் இல்லை, திட்டம் எதுவும் இல்லை, போகின்ற பாதை ரோட் மேப் கிடையாது, இறுதி இலக்கு தெரியாது ஆகிய பயணமாக மீகாமான் இல்லாத மரக்கலம் போல டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு சுழன்றதாக ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. ஆனால் ஐரோப்பிய ஊடகங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் சுழன்று இருப்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. முதலாவது, அமெரிக்காவிடம் ஏதோ மர்ம ஆயுதம் இருக்கின்றது, இல்லையேல் இந்த போருக்கு வந்திருக்க மாட்டாது என்று திரைமறைவில் ஒளித்திருந்து பார்த்த நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக அமெரிக்காவிடம் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்பதை கண்டுகொண்ட நாளாக இந்த நாள் இருந்தது. இது ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் பிரான்சிற்கும் ஆறுதலாக இருந்திருக்கும். இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய ஆயுத பலம் ஈரானை வெற்றி பெறுவதற்கே போதியதாக இல்லை என்ற நிலை இருக்கின்றது. இதனால் தைவான் போர் வருமாக இருந்தால் சீனாவை
அமெரிக்காவை வெல்ல முடியாது, ரஷ்யாவை உக்ரைன் போரிலும் வெல்ல முடியாது என்ற உண்மையான பல நிலையை இந்த பேச்சு வெளிக்காட்டி விட்டது. நுணலும் தன்வாயால் கெடும் என்பது இதற்கான தமிழ் பழமொழி. அதேவேளை அமெரிக்காவே வேர்ல்ட் நம்பர் 1 ராணுவத்தில் முன்னணியில் இருக்கின்றது. அணுகுண்டுகளினால் உலகத்தை ஆட்சி செய்யும் என்று உலகின் சிறிய நாடுகள் எல்லாம் பயந்து நடுங்கி வல்லரசுகளை பார்த்து வந்தன. உலக வல்லரசுகளிடம் உலகத்தை தனியாக ஆட்சி செய்வதற்கு எந்த விதமான பலம் மிக்க ஆயுதமோ அதிசய நாகாஸ்திரங்கள் போன்ற அஸ்திரங்களோ கிடையாது என்பதும், அனைத்துமே புழுகு மூட்டைகளினால் உலகத்தை ஏமாற்றி வந்திருக்கின்றார்களா என்பதை ஏமாந்து போன உலக நாடுகள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தையும் இந்த பேச்சு உருவாக்கி இருக்கின்றது. இதற்கான பாராட்டுகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கப்பட வேண்டியதுதான். உலகை கட்டுப்படுத்த இங்கு எந்த நாடும் இல்லை என்ற உண்மையை டொனால்ட் ட்ரம்ப் போட்டுடைத்து இருப்பதானது உலக வரலாற்றில் அவருக்கு பாராட்டை வழங்கி இருக்கின்றது என்பதுதான் அவருக்கான பாராட்டு உரையாகவும் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சிக்ஸாக் முறையில் ஒழுங்கற்று பேசி வந்தார், அவருடைய பேச்சுக்கள் எதுவும் இலக்கற்றவை என்பதை காண்பதற்கு அவருடைய 1 மாத கால ட்ரூத் சோஷலில் பதியப்பட்ட பதிவுகளை எடுத்து அழகான செய்தியாக வடிவமைத்து உங்களுக்கு தருகின்றோம். அடுத்த செய்தியில் அதை காண தயாராகுங்கள். உலகம் எங்கே போகின்றது, இவர்கள் எங்கே போகின்றார்கள், நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுய விசாரணை செய்வதற்கு இந்த பேச்சு மிக பெரிய துணையாக இருந்தது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. அமெரிக்க அதிபர் பேச, சம்பெயின் உடைக்க, உலக தலைவர்கள் சிரிக்க. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.